ஒரு 12 வயது சிறுமியின் வறுமையை பயன்படுத்தி அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 6 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியின் தந்தை ஹோட்டல் தொழிலாளி, தாய் மனநலம் பாதிக்கப்பட்டவர். கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்த சிறுமியின் தந்தை வெளியூரில் தாம் வேலை செய்து வந்த ஹோட்டலிலேயே தங்கிவிட்டார். இந்நிலையில் அச்சிறுமி அக்கம்பக்கம் உள்ள வீடுகளுக்கு சென்று அவர்கள் கொடுக்கும் சிறு சிறு வேலைகளை செய்து அதற்கு அவர்கள் தரும் பணம் மற்றும் உணவுப் பொருட்களை கொண்டு தாயையும் காப்பாற்றியதோடு தாமும் உயிர் பிழைத்து வாழ்ந்துள்ளார். 2 நாட்களுக்கு முன் அந்த சிறுமி தனது பக்கத்து வீட்டிற்கு டிவி பார்க்க சென்றுள்ளார். அப்போது அந்த சிறுமியிடம் அதே தெருவைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் ஒருவன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளான். இதை கண்ட பக்கத்து வீட்டு பெண் அந்த சிறுவனை பிடித்து கண்டித்து அனுப்பிவிட்டார். பின்னர் சிறுமியிடம் அந்த பெண் விசாரித்துள்ளார். அப்போது அந்த சிறுமி தான் செல்லும் வீடுகளில் உள்ளவர்கள் தனக்கு உதவி செய்வதோடு பாலியல் தொல்லையிலும் ஈடுபடுத்துவதாக கூறியுள்ளார். ஒரு மளிகை கடைக்காரர் எப்படியெல்லாம் பாலியல் தொந்தரவு கொடுத்தார் என்பதையும் அந்த சிறுமி செய்து காட்டியுள்ளார். இதனை வீடியோவாக பதிவு செய்த அந்த பெண் சிறுமியின் அப்பாவிடம் இது பற்றி கூறியுள்ளார். இதையடுத்து அந்த சிறுமி பேசும் வீடியோவுடன் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத்திடம் புகார் அளித்தார் தந்தை. இதுகுறித்து பேசிய கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத், இந்த வழக்கில் சிறுமி மற்றும் குடும்பத்தினரிடம் பெண் போலீசார் விசாரணை நடத்தியதில் சிறுமியின் வறுமையை பயன்படுத்தி உதவி கேட்க செல்லும் போது பணம் கொடுப்பதோடு சிறுமிக்கு பலர் பாலியல் தொந்தரவும் கொடுத்தது தெரியவந்துள்ளது என்று கூறினார். 75 வயது மளிகை கடைக்காரர், போட்டோ ஸ்டுடியோ நடத்தும் ஒருவர், 2 சிறுவர்கள் உட்பட இந்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட பிறகு நாகர்கோவில் பெண்கள் நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களில் 4 மாவட்ட சிறையிலும் 2 நெல்லை சிறார் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர்.